வெல்கம் டு சாய் பாட்டசாலா. நாம் இன்னைக்கு குரு சரித்திரம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? குரு சரித்திரமுடைய சாப்டர் 14 இது பார்க்கலாம். நாமதாரகன் சுவாமி, பிறகு ஸ்ரீ குரு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டார். சித்த முனிவர் சாப்பிட்டு முடித்தவுடன் சாயம் தேவனை ஸ்ரீ குரு பார்த்து, உன் பக்திக்கு உவந்தேன். உன் வம்சத்தினர் என் பக்தர்களாவார்கள். உங்கள் வீட்டில் குறை என்பது இருக்காது என்று ஆசீர்வதித்தார். சாயம் தேவன் குருவின் பாதங்களை தொட்டு வணங்கி, ஸ்ரீ குருவே, உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும். நீங்கள் மானிடராக காண்பித்தாலும் நீங்கள் மனித இனத்தை காப்பதற்காக பிறந்த தெய்வம்தான். உங்கள் சேவையினால் என் வாழ்வு மேன்மையடைந்தது. நீங்கள் எங்களை ஆசீர்வதித்தீர்கள். ஆனால் நான் இப்பொழுது ஒரு இக்கட்டில் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் சேவை செய்யும் முகமதிய மன்னர் ஒவ்வொரு வருடமும் ஒரு பிராமணரை கொன்று விடுவார். அதற்காக இப்பொழுது என்னை கொல்வதற்காக அழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது அங்கு செல்ல வேண்டும். ஆகையால் நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினான். ஸ்ரீ குரு அவன் தலையில் தன் கையை வைத்து ஆசீர்வதித்து, அப்பனே, நீ பயப்பட வேண்டாம். அவன் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டான். மேலும் அவன் உனக்கு பரிசுகள் வழங்கி ஆதரிப்பான். நீ திரும்பி வரும் வரை உனக்காக நான் இங்கே காத்து கொண்டிருப்பேன். உனக்கு நீண்ட ஆயுள் உண்டாகும் என்று ஆசியை வழங்கினார். சாயம் தேவன் சந்தோஷம் அடைந்து புறப்பட்ட மன்னரிடம் சென்றான். மன்னர் சாயம் தேவனை பார்த்த உடனே, நீ ஏன் தாமதமாக வந்தாய் என்று கோபித்து கொண்டு அரண்மனைக்குள் சென்றாள். உள்ளே சென்ற உடனே மன்னருக்கு தான் இறந்து விடுவதாக பயம் வந்து மயங்கி விழுந்தார். அப்பொழுது அவருக்கு ஒரு கனவு வந்தது. கனவில் தன்னை யாரோ கத்தியால் குத்துவதாக தோன்றி வலி ஏற்பட்டது. மன்னர் உடனே தூக்கத்திலிருந்து எழுந்து, தன்னை ஒருவன் கத்தியால் குத்தியதால் வலி ஏற்பட்டது, அதுபோல் தானே அடுத்தவனை கொடுமைப்படுத்தினான், அவன் எவ்வளவு துன்பம் பெற்றிருப்பான் என்று நினைத்த தான் இத்தனை நாட்கள் செய்த கொடுமைகளுக்கு வருந்தி மனம் திருந்தி வெளியில் காத்து கொண்டிருந்த சாயம் தேவனிடம் ஓடி வந்து, ஐயா, நான் உங்களை அழைக்கவில்லையே, நீங்கள் ஏன் வந்தீர்கள்? என்னை மன்னியுங்கள் என்று மன்னிப்பு கேட்டு அவனுக்கு ஆடை ஆபரணங்களை பரிசாக கொடுத்து அனுப்பினார். சாயம் தேவன் ஸ்ரீ குருவின் ஆசையினால் தனக்கு வந்த ஆபத்து நீங்கியதை நினைத்து சந்தோஷமடைந்து மிக வேகமாக ஸ்ரீ குருவிடம் வந்து அங்கு நடந்ததை கூறி குருவின் பாதங்களில் விழுந்து வணங்கி, சுவாமி, உங்கள் கருணையினால் கிடைத்த இந்த வாழ்க்கையை உங்களின் சேவைக்காக அர்ப்பணிக்கிறேன். என்னை உங்கள் சேவகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினான். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் என்னுடைய கண்டினியூஷன் இருக்கும். என்னுடைய சேனல் சாய் பாட்டசாலா. நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.